ஒரு மனிதனை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம், ஒரு வேலையை நம்பி நீங்கள் விட்டுருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வு உங்களுடைய மனசில் அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன், நான் இவர் இல்லாத வாழ்க்கை நான் வாழ முடியுமா, இந்த பிஸ்னஸ் இல்லாத வாழ்க்கை நான் வாழ்வேனா, இது இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும், எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கர்த்தர் யாரோடையே பேசி கொண்டிருக்கிறார். இந்த வியாதி உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த அவமானம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த தோல்வி உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த நஷ்டம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல. ஆமென். இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த ஏமாற்றம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த இழப்பு உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த வருத்தம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை எந்த இடத்திலும் எழும்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இல்லை, முடிவு என்கிறது இல்லை, முடிவு என்கிறது இல்லை. இந்த பிரச்சனை என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவு அல்ல, இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்வினுடைய முடிவு அல்ல, இந்த போராட்டம் என்னுடைய வாழ்வினுடைய முடிவு அல்ல. கர்த்தர் இதிலிருந்தும் எனக்கு ஒரு துவக்கத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்னை ஆரம்பிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய முடிவு, நான் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேனோ அன்றைக்கு தான் என்னுடைய முடிவே தவிர, அன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஒரு துவக்கத்தை, ஒரு புதிய காரியத்தை எனக்காக செய்வது அவருக்கு லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவனை நிலைநிற்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ இன்சிடென்ட் நடந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த காரியம் என்ன இல்லை அப்படின்னா முடிவு இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை தாங்க, எது நடந்தாலும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துடக்கூடாது ஆண்டவரே. சிலர் அவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, அவ்வளோ பெரிய கடன் சுமை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானம் கொஞ்சம் கூட அதற்கு மேட்ச் ஆகாது. அவருடைய கடன் மலையை போல இருக்கும், அவருடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்கும். இதனால என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவருடைய வருமானத்தையும் அவருடைய கடனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக நிலை நிற்கவே முடியாது. அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம எத்தனை வருஷம் உழைச்சும் அதை பண்ண முடியாது, இனி நமக்கு உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஒரு ஆரம்பிக்க கர்த்தருக்கு தெரியும், எந்த இடத்துல மேன்மைப்படுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நினைப்பாரேயானால் வாய்ப்புகளை நமக்கு தருவார், அவர் நினைப்பாரேயானால் நம்மை வளர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு என்கிற ஒன்று நம்ம அதை நிர்ணயிக்கவே முடியாது. எப்பொழுதுமே உங்க மனசுல ஒண்ணு நினைக்கணும், இது எனக்கு வாய்க்கலைன்னா முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கலன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு, இந்த பையனை நம்ம கல்யாணம் பண்ணலைன்னா முடிஞ்சிருச்சு, இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணலைன்னா முடிஞ்சிருச்சு, இந்த வயசுல இது நடக்கலைன்னா முடிஞ்சிருச்சு. இப்படி நம்முடைய மனதில் சிலது நம்ம நினைக்க வேண்டிய அந்த நாட்களிலே நடக்காத உடனே, மாறி நடந்த உடனே நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய முடிவிற்கு நம்ம கொண்டு வரோம். பாருங்க, நீங்க வேதத்தில் லாசரு மரித்து போனார். அப்போ லாசரு பலவீனமாக இருக்கும்போது சகோதரிகள் அனுப்புறாங்க, நீங்க இந்த மாதிரி ஆண்டவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு அந்த நியூஸ் போச்சு, ஆண்டவர் வரல. இப்போ லாசரு மரித்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் வரல. வேதம் சொல்லுது, அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் என்ன பண்ண போறேன், அவனை உயிரோட எழுப்ப போறேன். அப்போ எழுப்ப போறேன்னு சொன்ன உடனே அவ்வளவு ஆண்டவர் மேலே பக்தியாக இருந்தவங்க, அவ்வளவு ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நடக்கும், ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்? ஒரு நாளில் நடக்கும். என்னுடைய சகோதரனை நாங்கள் முகமுகமாய் பார்ப்போம் என்று நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் மரிச்சாச்சு, அவன் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அதான் 4 நாள் ஆயிட்டே நாருமே, அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த பாடி அழுகி போயிருச்சு, அதனுடைய ஆத்மா போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் முடிவு இதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னையிலிருந்து ஒரு முடிவை ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு இன்சிடென்ட்டும் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல, என்னுடைய ஊழியத்தினுடைய முடிவு அல்ல, என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவு அல்ல. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். முழு பலத்தோட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலன் தரணும். என்ன இதுவரையிலும் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த இன்சிடென்ட்டாக இருந்தாலும், உங்கள் மனதுக்குள்ள அதை குறித்த ஒரு பெரிய அவநம்பிக்கை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தாலும், இப்போ ஆண்டவர் தான் பலப்படுத்துகிறார். கர்த்தர் தான் இந்த செய்தியை கேட்க பண்ணுகிறார்.
இல்லை, அந்த காரியம், அந்த நிகழ்வுகள் வந்து உன்னுடைய வாழ்க்கையில முடிவு ஆகவே ஆகாது. ஆமேன். இல்லை, அதனால நான் இனி எங்க கர்த்தரே அதை குறித்த ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஆண்டவரே அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் எதையும் சரி செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிற்பாடும் அதிலிருந்து என் தலையை நிமிர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு உயர்வை எனக்காக தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் நீங்க தாருங்க. என்ன கிருபை தாருங்க அப்படின்னு சொன்னா, என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் என்னுடைய மனசுல அது முடிவு அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணக்கூடாதுன்னா எனக்கு வந்துடவே கூடாது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதிலிருந்து ஒரு ஆரம்பத்தை, ஒரு துவக்கத்தை தருவதற்கு என் தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி. முடிவில்லை. இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை எனக்கு முடிவானது அல்ல. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் வைப்பார். எல்லாவற்றிலும் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் தருவார். அவர்கள் என்னை தள்ளினால் என்ன, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவர்கள் என்னை வேண்டாம் என்று சொன்னால் என்ன, கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய துவக்கத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இது யாருடைய கண்களுக்கும் தென்படாமல் போனால் என்ன, கர்த்தர் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். முடிவு இல்லை. சிங்க கபியிலே தானியேலை கொண்டு போய் போடும்போது எல்லாருடைய வாழ்க்கையில இது இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அவன் எழும்ப மாட்டான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்படும் போது அங்க சகா வேலை பார்த்தவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இதுக்கு மேல இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த அந்த சூழ்நிலை சாதாரணமானதே இல்லை. ஒரு பொய் குற்றச்சாட்டு, அதுவும் ராஜாவினுடைய வீட்டிலே, போத்திபாருடைய வீட்டிலே, அந்நிய நாட்டிலே அடிமையாய் போன இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவன் மேலே போட்டப்படுகிறது. அவனுக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை. யாருமே அவனை இவன் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டான். அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த சிறைக்குள்ளே போயிட்டானா எப்படி அவன் வெளியே வருவான், ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் யோசேப்புக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த இன்சிடென்ட் இப்போ நடந்திருக்கிற இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா ஒரு முடிவு ஆகவே ஆகாது. இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் யாரோடையே பேசி கொண்டிருக்கிறார். இந்த வியாதி உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த அவமானம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த தோல்வி உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த நஷ்டம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல. ஆமென். இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த ஏமாற்றம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த இழப்பு உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, இந்த வருத்தம் உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை எந்த இடத்திலும் எழும்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இல்லை, முடிவு என்கிறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி வேண்டும் என்றாலும் செய்வார். கர்த்தர் எப்படி வேண்டும் என்றாலும் எழுப்புவார். அவர் எப்படியும் செய்கிறதுக்கு வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் முடியாதது, அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். கோலும் கையுமாய் போன ஒருவனை கர்த்தர் பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்ற முடியுமானால் நம்மையும் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும், நாங்கள் எதிர்பாராத எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய மனசு உடனே என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது முடிவு அல்ல. சில இடங்களில் அவ்வளோ நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில் இந்த வேலையை விட்டு தூக்குறாங்க பாருங்களேன். அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நம்பி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அதில் டிராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதி முடிஞ்சிருக்கும். இவங்க இருக்கும்போது என்ன நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க, இங்கேருந்து நம்ம இனி போக மாட்டோம், இது நம்ம செட்டில் ஆகிட்டோம்னு நினச்சி திடீரென்று அந்த இடத்தை விட்டு ஒரு நகர்வு ஏற்படும் போது, வேண்டான்னு சொல்லும்போது, இனி எங்கே போவோம், என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இது முடிவு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, கர்த்தர் அதிலே ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபம் முடித்துட்டு போகும்போது உங்கள் மனசு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த நிகழ்வுகளும் எனக்கு முடிவானது அல்ல, இது முடிவாகாது. என்ன வேணாலும் நடக்கட்டுமே,
என்ன உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் டெய்லி ஒரு துவக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் அந்த முடிவுன்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மரணம் அடிக்கிறது மட்டும்தான் முடிவு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்ம இந்த உலகத்தை விட்டு இறந்து போறோம் பாருங்க, அப்பதான் நமக்கு முடிவு வரும். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிவு வராது. அதுக்கு முன்னாடி எத்தனை இன்சிடென்ட் நடந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையால் திரும்பி எழும்பி நிற்க முடியும், திரும்பி வளர முடியும், திரும்பி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, திரும்பி ஒரு உயர்வு இருக்கிறது, திரும்பி ஒரு அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும், திரும்பி ஒரு மகிமையை ஆண்டவர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியுது. சிலருக்கு இப்போ பாருங்களேன், நம்ம நடந்துட்டு இருக்கிறோம், இப்போ கால் இல்லை அப்படின்னா இந்த 2 கால்களும் திடீர்னு போனால் அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம், ஐயோ காலு போனால் என் வாழ்க்கையே போச்சு, கண்ணு போனால் என் வாழ்க்கையே போச்சு, கை போனால் என் வாழ்க்கையே போச்சு. இந்த மாதிரி நான் உடம்பு ரீதியாக சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம நிறைய பேர் சுற்றி நிறைய வச்சுருப்போம். இது இல்லைன்னா நான் இல்லை, இது இல்லைன்னா நான் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது இல்லைன்னாலும் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக அது என்னை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் யோசிக்கல. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இதில் இந்த சிக்கலில் இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கூட இந்த சிக்கலில் இருக்கலாம். ஏதோ ஒரு வாலிப தம்பி இருக்கலாம். சில காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்த உடனே என்ன நினச்சிடறாங்க அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான் போல இதுவே நம்மளை விட்டு போயிடுச்சு, இனி என்ன நம்ம கிடைக்க போகுது, இதுவே நம்ம இடத்துல இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், எப்படி இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும், எப்படி நம்ம வருவோம், எப்படி நமக்கு அங்கீகாரம், இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு முன்னாடி நிற்கும். ஆனால் அதை எல்லாவற்றையும் முறித்து தள்ளிவிட்டு ஒரு துவக்கத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆச்சரியமாய் மாற்றுகிறதற்கு என் தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடென்ட்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் வெளியே வராமல், நல்லா சொல்லுங்க, நீங்கள் வெளியே வராமல் அதிலிருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு வராது. எத்தனை நாள் அதை பிடிச்சிட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் அதை சொல்லிட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க? கேளுங்க, நல்ல முகத்தை பார்த்து கேளுங்க. எத்தனை நாள் ஓடிட்டு இருப்பீங்க? ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளையே என்ன அதிலேயே உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இவனை திட்டான்னா என்ன திட்டான்? சரி, ஓகே, திட்டான், என்ன பண்றது? இல்லை, இவன் எனக்கு கொஞ்சம் பேசிட்டான், ஓகே பேசிட்டான். இந்த நீங்க 10 நாள் பேசிட்டான்னு சொன்னாலும் 11வது நாளாவது உங்களுக்கு என்ன புத்தி வரணும் அப்படின்னு சொன்னா, சரி இப்ப பேசிட்டான் என்ன பண்றது இப்படின்ற ஒரு எண்ணம் வரணுமா வரக்கூடாதா? கேட்கல. ஆனா நீங்க 42 வருஷம் ஆனாலும் பேசிட்டான் இருந்தா யார் காதை கொடுத்து தான் கேட்பாங்க? 1 வருஷம் கேட்பாங்க, 2 வருஷம் கேட்பாங்க. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? அதுக்கு என்னப்பா, நீங்க அழுதாலும் நீங்க ரொம்ப மற்றவங்களுக்கு முன்னாடி ஐயோ உங்கள் மேல பரிதாபப்படலாம். ஆனா பரிதாபம் ஒரு சூழ்நிலைக்கு பிறகு என்னவா மாறும்னா ரொம்ப கோபமா மாறும். மற்றவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்டை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சிலருக்கு என்ன வரும் அப்படின்னா, கொஞ்ச நாள் பரிதாபப்படுவோம், கொஞ்ச நாள் கேட்போம், கொஞ்ச நாள் ஆறுதல் படுத்துவோம். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, உலகத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கும் பிரச்சனை வரவே இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒருவனும் உன் பாதையை கடந்து போகவே இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒருவனும் நீ பட்ட மாதிரி அவமானம் படவே இல்லை, நீ மட்டும்தான் உலகத்தில் அவமானம் பட்ட, நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த காரியத்தை இழந்திருக்க, உனக்கு மட்டும்தான் இது நடந்திருக்குது. அடுத்த வார்த்தை அவங்களுக்கு எப்படி தான் வரும் அப்படின்னா, வெளியில உங்கள்கிட்ட சொல்லாட்டா கூட மனசுல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆமா யாருக்குமே வராது, இவருக்கு போயிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க அதோட ரொம்ப நாள் டிராவல் பண்ணவே முடியாது. அதனால இன்னைக்கே ஆண்டவர் பேசுகிறதா நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சிலரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேற யாராலையுமே அதை அதிலிருந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் இல்லாம அதுலேருந்து வெளியவே வர முடியாது. அவ்வளோ நடந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தூசியை போல் அப்படி உதறி தள்ளிட்டு, சரி பாஸ்டர் இப்போ நடந்துருச்சு, என்ன பண்றது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூசி மாதிரி உதறி தள்ளிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், யோபுனுடைய வாயிலிருந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது என்ன ஈஸின்னு நினைச்சிங்களா? கேட்கல. ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிட்டு வந்தாலே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மொத்த பிள்ளைகளையும் ஒரே நாள் அடக்கம் பண்ணா எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு ஒரு இன்சிடென்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஆனா அதிலிருந்து மனைவியால வெளியே வர முடியல. ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன பண்றது, ஆனாலும் நான் போகும் வழியர் அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன்.
நீங்க உருவாக்கப்படணும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க நல்ல மோல்டு பண்ணப்படணும். ஆண்டவர் உங்களை நிறைய பேர் அப்படியே தட்டி உங்களை ரெடி பண்றாரு. என்ன ரெடி பண்றாரு அப்படின்னா, முந்தனவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய ஒரு பெரிய பக்குவத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இப்பொழுது கட்டளையிடுவீராக. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி முழு பலத்தோட கூட சொல்லுங்க, அப்பா அந்த கிருபை எனக்கு தருகிறவர் நீ நல்லவர் ஆண்டவரே. கர்த்தர் தரப்போறார். கர்த்தருடைய மகிமை அதை உங்களுக்கு தரப்போகிறது. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அந்த பலத்தை தருவீராக. இது எனக்கு ஒரு பாடம் ஆண்டவரே, இது எனக்கு முடிவு இல்லப்பா, இது முடிவு இல்லை, இது முடிவு இல்லை, இது என்னை முடிக்க முடியாது. இந்த இடத்திலையும் நான் உமக்காய் சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு பலன் தருகிற ஒரு தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி. ஹalleluya. காரம் பீடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. காரம் பீடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரிஜெக்ஷன் நடைபெறுகிறது. யாரால அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் தாயாரால. ஒருவேளை என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார் என்கிற அந்த வசனம் வந்து தாவீது என்னைக்கு யோசிச்சிருக்கலாம் மனசுல அப்படின்னு நினைக்கிறேன்னா, சாமுவேல் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. ஈசாயினுடைய குமாரர்கள் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு வராரு. தாவீது நீங்களும் நான் நினைக்கிறது மாதிரி கெட்ட பிள்ளை கிடையாது, ரொம்ப நல்ல பிள்ளை. தன்னுடைய தகப்பனுக்கு நல்ல பிள்ளை, தன்னுடைய தாய்க்கு நல்ல பிள்ளை. தன்னுடைய தகப்பனார் கொடுத்திருந்த அந்த கொஞ்சம் ஆடை கூட ரொம்ப கவனமாக கவனிக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமான ஒரு ஆள், நல்ல பிள்ளை. வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது. ஆனால் அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு அவனை என்ன பண்ணலை, கூப்பிடலை. சின்ன பையன் நினச்சா அவனை கூப்பிடலை. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். கவனிங்க, இப்போ ஈசாக்கு கூப்பிடுறது அவங்க அம்மா அப்பா கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவங்க வீட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சூப்பரான ஃபுட் இருக்குது. அன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த வீட்டில். சாமுவேல் அப்படின்றது வந்து யாரை ராஜாவா அபிஷேகம் பண்ணவர் கேட்கல. சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். இந்த சாமுவேல் வந்து வேதத்தில் வந்து சில இடங்களிலே பேசியிருக்கிறார். அவர் மோஸ்ட்லி பேசின சில இடங்கள் வந்து ஒன்று ஆண்டவரோட பேசியிருக்கிறாரு, இல்லைன்னா ராஜாவோட பேசியிருக்கிறாரு. இப்போ நீங்க சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் அப்படின்றத நீங்க நினைச்சுங்க. இந்த சாமுவேல் வந்து சின்ன ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஆள். ஒன்று ஆண்டவரோட பேசுவார், இல்லைன்னா ராஜாவோட பேசுவார். ராஜாவோட நேருக்கு நேரு ராஜாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இதை பண்ணு இதை பண்ணாதுன்ற ஒரே ஒரு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சாமுவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பர்சன், இந்த நபர் யாருடைய வீட்டுக்கு வராங்க? ஈசாயினுடைய வீட்டுக்கு வராங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லை, இது ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட், ரொம்ப பெரிய ஆள் வராரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்ல, உங்களோட மத்தியானம் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். அவனுக்கு முன்னாடி எல்லா பதார்த்தங்களையும் ரெடி பண்ணிட்டாங்க. தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பெரிய நிகழ்வு. ஆனா யாரை கூப்பிடல? தாவீதை கூப்பிடல. இப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு பிள்ளைய மட்டும் நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க, என்ன இது? அவன் இந்த இடத்துல வரும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்,
ஒரு ஆளை அனுப்பி அவன் நீங்கள் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்தாச்சு, தாவீது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு, சாமுவேல் கேட்குறாரு, இவனான்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான், இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இப்போ தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக, தன்னுடைய தகப்பனருக்கு முன்னாடி, தாயாருக்கு முன்னாடி யாரை அபிஷேகம் பண்ணியாச்சு? தாவீதை அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா, நீங்களா அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு சாமுவேல் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு, இப்படி ஒரு அம்மாவை அப்பாவை நான் பார்த்ததே இல்லை, நீ எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு தெரியாத. ஏன் அப்படின்னா, இவ்வளோ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்திருக்குது, என்ன நிற்க வைக்கல. அவர் சொல்லி பாரு, என்னை எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் அந்த இன்சிடெண்ட்டை எப்போ வரைக்கும் மறக்க மாட்டோம்னா, சாகிற வரைக்கும். இதை பாருமா, நீ எல்லாம் ரொம்ப பேசாதம்மா, இதை பாருமா, நீ எல்லாம் ரொம்ப பேசாதப்பா. எனக்கு அக்காவை விட்டுட்டு பிறந்த நாளுக்கு அவளுக்கு சுடிதார் எடுத்து கொடுத்தா எனக்கு சுடிதார் எடுத்து கொடுக்கல தானே. நம்ம சண்டை எதுக்கு போடுவோம்? அவன் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறீங்க, என் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டலன்றது ஒரு பெரிய பிரச்சனை. இது எங்க வரைக்கும் தொடரும் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு கேக் வெட்டுற வரைக்கும் தொடரும். யாருக்கு? இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பெற்று அவங்களுடைய பிறந்த நாளுக்கு தாத்தா பாட்டி வந்திருக்கும் போது இந்த பொண்ணு என்ன சொல்லும் தெரியுமா? உன் தாத்தாட்டெல்லாம் ரொம்ப பேசாத, என் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டல, எங்க அக்கா பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினாருன்னு எப்போ சொல்லுவோம் அந்த அம்மா? அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது. ஏன்னா அந்த இன்சிடென்ட் அவங்களால என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாரை பார்த்து, தாயாரை பார்த்து, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததை குறித்து இனி எனக்கு குடும்பம் வேண்டாம், இனி எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு கட்டவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அந்த மனிதன் செய்து கொண்டே தான் இருந்தான். ஏன் அப்படின்னா, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அது எனக்கு முடிவு. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக யாரோடைய கர்த்தர் பேசுகிறார். இது உனக்கு முடிவு அல்ல, இது உங்களுக்கு முடிவு அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கடந்த சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்கிற பால்துறை அப்படின்ற ஒரு ஐயா, ரொம்ப வயதான ஐயா அவர் இறந்துட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வயசானவர். ஓடி 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 ஊழியம் பண்ணுவார், எல்லா இடத்துலையும் ஊழியம் பண்ணுவார், எல்லாரையும் போய் சந்திப்பார். அவர் ஒரு ப்ரேயர் மினிஸ்ட்ரி அவர் நடத்திட்டு இருந்தார். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய 2 கிட்னியும் அவருக்கு இழந்தவர். 2 கிட்னியும் ஒரு ஃபெயிலியர் ஆகி அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பக்கத்தில் டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறார். 30 இயர்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு டயாலிசிஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் எடுத்து போடலாம். ஆனால் அந்த நபர் ஒவ்வொரு டைமும் டயாலிசிஸ் முடிச்சுட்டு அந்த டயர்டு முடிச்சு அடுத்த நாள் வருவார். இல்லை கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு டாக்டர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா, 30 இயர்ஸ் கண்டினியூவாக ஒரு மனுஷனுக்கு பண்ணுறோன்னா அது உங்களுக்கு தான், இது எங்களுடைய மெடிக்கலில் இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆயுசு நாள் வரைக்கும் என் உடம்புல எந்த பலவீனம் என்னை தொட முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். அவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா பூரண வயதுள்ளவராகி நல்ல ஊழியம் பண்ணிட்டு 30 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு வியாதியை சுமந்துட்டு இருக்கிறது என்கிறது சாதாரணமா? என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த சாட்சி எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வருவார். ஆனால் 2 நாள் அங்கே போவார், மற்ற நாளில் முடிவு. ஏன்னா அவ்வளோ தைரியம். அந்த பலவீனத்தை குறித்து ஒரு நாள் அவர் வருத்தப்பட்டதே இல்லை. அவரோட சேர்ந்து ஒரு சிலர் அந்த டயாலிசிஸ்க்கு போகும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவங்கள பார்க்கும்போது, ரொம்ப பலவீனமா, ரொம்ப பயப்பட்டு. ஆனால் இவர் மட்டும் அந்த டாக்டர் சொல்லுவாரம்மா, சார் உங்களுக்கு மட்டும்தான் சார் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, உங்களுக்கு இந்த டயாலிசிஸ் பண்ணுறதை குறித்து எனக்கு இல்லை, நீங்கள் வெறும் ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி வந்துட்டு போகிறீங்க, ஒரு ட்ரிப்ஸ் போடுறது மாதிரி தான் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அந்த அளவுக்கு. காரணம் என்னென்னா, அவருடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது, எனக்கு இந்த 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இது என்னுடைய முடிவு, என்னுடைய மரணம் மட்டும்தான் எனக்கு அந்த முடிவு. அது வரைக்கும் என்னை பயன்படுத்துவதற்கு தேவனால் முடியும், அது வரைக்கும் என்னை உயர்த்துவதற்கு கர்த்தரால் முடியும்,
அது வரைக்கும் நான் ஓடுவேன், அது வரைக்கும் நான் செயல்படுவேன். இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல இந்த இன்சிடென்ட் உங்களை முடிக்காது, உங்க பிள்ளைகளை முடிக்க போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு துவக்கத்தை உனக்கு கட்டளையிடுவேன். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. கைகளை உயர்த்தி துவக்கத்தை தருகிறவர். இந்த செய்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, அந்த இன்சிடென்ட மறந்துரு மகளே, அதை மறந்துரு மகனே. இல்ல இல்ல, நான் உன் கூட இருக்கிறத நான் நிரூபிச்சிருவேன். நீ ஓடுவாய், ஒன்றும் தடைபடாது. நீ நிறைய பேருக்கு தரிசனமுள்ள மகளாய், தரிசனமுள்ள மகனாய் மாறுவாய். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள், பிரமிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தும் இந்த பிள்ளை இன்னும் நிற்கிறது. அவளுடைய பலத்திலே அல்ல, அந்த மனுஷனுடைய பலத்திலே அல்ல, கர்த்தருடைய பலத்திலேன்னு நிறைய பேர் சாட்சி சொல்லுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நிகழ்வுகள் எனக்கு முடிவானது அல்ல. நன்றி 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 நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே கிருப 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 என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில நிகழ்வுகளில் நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது ஞானம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் நீங்கள் உடனே முடிவெடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இது முடிவு அல்ல, இது முடிவு அல்ல. இவங்க இருந்து இல்லைன்னாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இது நடக்கலைன்னாலும் வேறு ஒரு விதத்தில், அதான் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். எல்லாரும் சொல்லுங்க, வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். எல்லாரும் சொல்லுங்க, வேறு ஒரு இடத்திலிருந்து. ஆமென். இந்த திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு. ரொம்ப முக்கியமாக இந்த எலக்ட்ரிசிட்டி சர்ச்சுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இதை சார்ந்து தான் எல்லாமே இருக்குது. இந்த பிஎஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த சர்ச்சு சின்ன சர்ச்சாக இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி கிடைக்காம, அந்த எலக்ட்ரிசிட்டி தரமாட்டோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கும்போது, ஐயோ என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு மனசு வந்து அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன செய்கிறது, எப்படி போகிற அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இப்போ அதே சூழ்நிலை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரும்போது மனசு என்ன சொல்லிச்சுன்னா, அது இல்லாட்டி என்ன, ஒரு ஜென்ரேட்டர் வாங்கினா, சொல்லுங்களேன், ஒரு ஜென்ரேட்டர் பிளான் பண்ணால் அவ்வளோதான். அவங்க கொடுக்க வேண்டியதை யார் கொடுக்க போகிறா, ஜென்ரேட்டர் கொடுக்க போகுது. இப்போ பாருங்களேன், அப்போது நம்முடைய இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் அதே பிரச்சனை தான், இன்னைக்கும் இதே பிரச்சனை. ஆனால் அன்னைக்கு அந்த பிரச்சனையை கையாண்ட விதம் வேற, இன்னைக்கு நீங்கள் கையாளுகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. பிரச்சனையை பொறுத்து கிடையாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரச்சனையை பொறுத்து கிடையாது. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை சரி பண்ணலாம், இந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடாது. பிரச்சனையை பொறுத்து கிடையாது, நீங்கள் கையாளுகிற விதத்தை பொறுத்து தான் இருக்கிறது. கையாளுகிற விதத்தில் உங்களுக்கு ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை குறித்த எந்த பயமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. என் வாழ்க்கையில் என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் நான் அந்த இடத்துல எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னால், இனியும் கர்த்தர் எனக்கு ஒரு ஆரம்பத்தை தர வல்லவராக இருக்கு. சில வாலிப தம்பிகள், சில தங்கச்சிகளை வந்து ஒரு காதல் செய்யும்போது ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணு இல்லைன்னா இல்லை, இந்த பையன் இல்லைன்னா இல்லை, ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இவங்க கல்யாணம் பண்ணலைன்னா எப்படி கல்யாணம், இவங்க இது பண்ணலாம் எப்படி, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் முடியலை. எல்லாம் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர். யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், எதுவும் நமக்கு முடிவல்ல, எதுவும் முடிவல்ல, எதுவுமே முடிவல்ல, யாரும் நமக்கு முடிவல்ல.
ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸோ ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கவனிங்க, நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள், சில இன்சிடென்ட் நமக்கு என்ன கொண்டு வரக்கூடாது. முதல்ல அது ஒரு முடிவு இல்லை அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இரண்டாவது ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எந்த நிகழ்வுகளும் நம்முடைய அனுதின வேலையோ நம்முடைய அனுதினம் நடக்கிற அந்த காரியத்தையோ ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பாதிக்கப்படவே கூடாது. இதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக நடக்கணும். இப்போ பாருங்களேன், இந்த யோசேப்பினுடைய வார்த்தையை நம்ம வாசித்தோம். எங்கே இருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்பாவுடைய வீட்டில் இருந்தார். அப்பாவுடைய வீட்டில் அவருக்குன்னு ஒரு தனி செல்வம் இருந்துச்சு, சனி ஒரு மரியாதை இருந்துச்சு. அவனுக்கு நல்ல தன்னுடைய தன்னுடைய அண்ணன் தம்பியோட இருந்தால், ரொம்ப கூட்டு இடத்துல இருந்தான். இப்போ எதேர்ச்சவிரமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டிலிருந்து இப்போ எடுக்கப்பட்டு அந்நிய நாட்டிற்கு போய் அங்கே அடிமையாக கடந்து போய் இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் தட்டு போட்டு தட்டில் சாப்பாடை போட்டு முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனால் இப்போ அவனுக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சாப்பிட்ற தட்டை அவன் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு வேலை அவனுக்கு வருது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த வஸ்திரம் தன்னுடைய தகப்பனார் பார்த்து வாங்கி போட்ட பலவர்ண அங்கி. ஆனால் இப்போ அவனுக்கு கொடுக்கப்படுற அங்கி என்ன அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு கைதி அப்படின்னு சொல்லுகிற எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு யூனிஃபார்ம். அப்படியே தன்னுடைய வாழ்க்கை இப்படியே வந்துட்டு இருந்த வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுது. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் என்ன செய்யாம விடல அப்படின்னா, இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் இந்த இன்சிடென்ட் மத்தியிலையும் தனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை அவன் என்ன பண்ணலைன்னா, எனக்கு இப்படி இருக்கு, நான் இதை செய்ய மாட்டேன், இதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு அதை விட்டுட்டு ஒரு நாளும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல அந்த மனுஷன் உட்காரவே இல்லை. பாருங்க, நீங்களும் நானும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், சிலர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, என்ன நடந்தாலும் முதல்ல எதை விடுவாங்க தெரியுமா? தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற காரியத்தை அப்படியே விட்டுருவாங்க. அந்த வேலையை விட்டுட்டாங்க. இது நடந்ததுக்கு பிறகு எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் அந்த மாதிரி வேலை எதுவும் செய்யறது இல்லைங்க, அவ்வளோதான், அதை விட்டாச்சு. அந்த தொழிலை விட்டாச்சு, அந்த வருமானத்தை விட்டாச்சு. நான் பழையது மாதிரி அந்த இடத்த, அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் அதுக்கு முன்னாடி வீட்டை நல்லா கூட்டி தொடச்சி நீட்டாக வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அப்படிப்பட்ட ஆள். திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. உங்களுடைய கணவனார் உங்களை பார்த்து திட்டுறாரு, என்னத்தை பண்ணி வச்சுருக்கிற, வீடு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது இப்படின்னு திட்டுறாருன்னு வைங்களேன். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி உங்களை ரொம்ப வருத்தத்துக்குள்ள ஆளாக்கி உங்களை தகாத வார்த்தைகளால் எல்லாம் பேசின உடனே, இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே முதல்ல யார் என்ன குறி வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இதான் இவ்வளோ பேசியாச்சு இல்லை, நான் இனி தொடச்சா என்ன, தொடக்கலன்னா என்ன, வேண்டாம், அதை செய்ய மாட்டேன், அவ்வளோதான், அதை விட்டுரு. இந்த போல ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலிருந்து நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா, தவற மாட்டேன்னு ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். அது எடுக்காத பட்சத்திலே நிச்சயமாகவே நீங்கள் பெரிய வெற்றி அடையவே முடியாது. ஆமே, இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், ஒருவேளை நீங்கள் இந்த இன்சிடென்ட் நடந்ததற்கு பிற்பாடு எனக்கு அப்படியே சம்பாதிக்கிற கான்சன்ட்ரேஷன் எனக்கு குறைஞ்சிருச்சு, ஊழியம் செய்கிற கான்சன்ட்ரேஷன் எனக்கு குறைஞ்சிருச்சு, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், சில இடங்களிலே நீங்கள் செட் ஆகி சில இடங்களிலே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சில இன்சிடென்ட் மூலமாக சில காரியத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப அந்த காரியத்திற்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. 10 வருஷம் தாண்டி 5 வருஷம் தாண்டி ரொம்ப வருத்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க.
நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணுமோ, என்ன நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சம்பாத்தியம், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், எனக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் எந்த விதத்திலும் என்ன பண்ண மாட்டேன்னா டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. அது உங்களை வாழ வைக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்பாவுடைய வீட்டில் பாத்திரம் விளக்குற, பாத்திரம் கழுவுகிற அந்த வேலையே இல்லை. ஆனால் அந்நிய நாட்டில் இப்போ விளக்குறதே பாத்திரம் தான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், எப்படி பண்ணுவோன்னா அந்த வெறுப்பில் அறகுறையா வேண்டா வெறுப்பா, என்ன இங்கே கறி இருக்குது, என்ன இங்கே அழுக்கு இருக்குன்னு சொல்கிற அளவு தான் கழுவுவோம். ஆனால் யோசேப்புனுடைய எஜமானன் என்ன சொன்னாராமா, என்னப்பா இவ்வளோ சுத்தமாக பாத்திரம் விளக்குற, இதுக்கு முன்னாடி உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் நீ தான் விளக்குவியா அப்படின்னு அவங்க எஜமானன் ஒருவேளை கேட்டிருந்தா யோசேப்பு மனசுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பான்னா, மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிரிப்பு தான் சிரிச்சிருப்பான். ஏயா நீ பேசுகிற பேச்சு, என் வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என் வீட்டில் இருந்ததெல்லாம் சொல்லி எல்லாம் உனக்கு புரிய வைக்க முடியாதுப்பா. ஒரு நாள் நான் சாப்பிட்ற தட்டை கழுவுறதுக்கு எங்கள் அப்பா விட்டது இல்லை, ஒரு நாள் எனக்கு துணி துவைக்கிறதுக்கு எங்கள் அப்பா விட்டது இல்லை, இந்த மாதிரி ஒரு வேலை கூட செஞ்சதில்லைப்பா. எனக்கு கொடுத்ததே என்ன அங்கி தான் கொடுத்தாரு எங்கள் அப்பா. எல்லாருமே கொடுக்கறத விட பல வர்ண அங்கேயே போட்டோம்ப்பா. அவ்வளவு குமுறல்கள் உள்ளத்திலே இருந்த போதிலும், அவ்வளவு வலிகள் உள்ளத்திலே இருந்த போதிலும், தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செய்து பழக்கமே இல்லைன்னாலும் யோசேப்பு ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தர் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்காக நான் சோம்பேறித்தனமா அதை காரணம் காமிச்சிட்டு நான் சும்மா இருக்க, நான் எங்கே இருந்தாலும் இதை செஞ்சிட்டே தான் இருப்பேன், நான் எங்கே இருந்தாலும் இதை பண்ணிட்டே தான் இருப்பேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இது ஆண்டவர் எனக்கு செஞ்சது, இது ஆண்டவர் என் வாழ்க்கையிலே கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை எந்த பிரச்சனைக்காகவும் எந்த போராட்டத்திற்காகவும் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதில் வளருவேன், இதில் உயர்வேன், இதில் மகிமைப்படுவார் கர்த்தர், இதை பெருக பண்ணுவார் கர்த்தர், இதை ஒரு நாள் ஒதுக்க மாட்டேன்ற ஒரு தீர்மானம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் எகிப்திற்கே கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றினார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் அதை விட்டுட்டேன் பாஸ்டர், யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லலாம். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஓடி 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 உழைப்பேன் பாஸ்டர், அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் தான் பாஸ்டர் அந்த இடத்துல நிற்பேன், அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட வேணா கேளுங்க, அது என் பேரை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிற்பாடு நான் அதை சுத்தமாக ஏற கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு எப்படி இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாராவது ஒருவர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் அதை விட்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ மறுபடியும் தொடரு, நீ மறுபடியும் ஆரம்பி, நீ மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்கள், நீங்கள் மறுபடியும் அந்த இடத்திற்கு வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதை ஒரு நாளும் விட்டுவிட வேண்டாம். அதிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், அதிலே உயர்த்துகிறவர் கர்த்தர், அதை கொடுத்தவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் இவ்வளவு பெரிய வருத்தத்திலையும் இவ்வளவு பெரிய வியாதியிலையும் நீங்கள் அதை செய்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு பெலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பெலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பெலன் தாரும். நீதிமான் நீங்களும் நானும் கர்த்தருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஒரு சின்ன காரியம் நடந்துச்சு அப்படின்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஒன்றையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விடவே கூடாது. தாவீது அதான் செய்கிறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே எல்லாருமே பின்னாடி பேக் அடிச்சு பின்னாடி போகிறாங்க. ஆனால் தாவீது மட்டும் முன்னாடி என்ன நிற்கிறான்னா, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்தொடர்வேனா, வேண்டுமா அதை பிடிப்பேனா, நான் ரெடியா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்கள். பானையிலே எண்ணெய் இல்லாமல் போனாலும், கலையத்திலே மாவு இல்லாமல் போனாலும், நான் என்னன்னா நம்முடைய தேவன் நம்மோடு கூட உண்டு. காகங்களை கொண்டு போஷிக்கிறதுக்கு அவரால் முடியுமானால், நாம் உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறதுடைய பலனை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க.
என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை கர்த்தர் சொல்லுகிறார். நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஆண்டவரே, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னால் தாங்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒன்று செய்வேன். நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன், நான் அதுக்காக விட மாட்டேன். நான் அதை செய்யக்கூடிய பலத்தை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவர். நான் எங்கிருந்தாலும் செய்வேன். சொல்லுங்க, நான் எங்கிருந்தாலும் செய்வேன். நான் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் செய்வேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் செய்வேன். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் செய்வேன். எனக்குள்ள அந்த விஷயம் இருக்கிறது. கர்த்தரை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். பானையிலே மா எண்ணெய் குறைந்துட்டாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன், பெருமைக்காக. உண்மையில அப்படி சொல்லல. பைபிள் காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை என்னுடைய கரத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளுக்கு மேலே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 இடத்துல சண்டே ஸ்கூல் நடக்கும். அந்த 32 இடத்துக்கும் நான் தான் டைரக்டராக இருந்தேன், அந்த சண்டே ஸ்கூல் டைரக்டராக இருந்தேன். ஆனால் இந்த சண்டே ஸ்கூல் டைரக்டருக்கு தேவையான ஒன்று என்னென்னா, ஒன்று சண்டே ஸ்கூல் டைரக்டருக்கு டான்ஸ் தெரியணும், இன்னொன்று கதை சொல்ல தெரியணும், இன்னொன்று பாட்டு பாட தெரியணும். ஆனால் எனக்கு 3மே தெரியாது. இந்த டைரக்டர் அவர் தான் டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், அவர் தான் அந்த ஸ்டோரி சொல்லணும், அவர் தான் பாட்டு பாடுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். எனக்கு 3மே தெரியாது. இந்த 3க்காகவும் 3 பேரை டிபெண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கடைக்கு போயிட்டு இந்த கிறிஸ்தவ கதை புத்தகம் இருக்குது பாருங்களேன், அது ஒரு 2 வாங்கிட்டேன். இப்போ ஸ்டோரி ரெடி பண்ணிட்டேன். வாரம் ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனால் பாட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த நாளிலே நிறைய பேர் இந்த சிடி கேசட்ஸ் தான் வருவாங்க. அதை வாக்குமேன் வச்சு கேட்டு இந்த வாரம் இந்த பாட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் எது தெரியாதுன்னா, எனக்கு டான்ஸ் சுட்டு போட்டால் கூட வராது. என்னென்னமோ ஃபஸ்ட்டு முதல்ல எங்கள் ஊர்லேயே ரிஜெக்ட் பண்ணப்பட்டது டான்ஸில் தான் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போது டான்ஸ் எப்படி ஆடுறது, ஏன்னா அந்த ஆக்ஷன் சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு கற்றுக்க முடியும். அப்போ எங்கள் கிளாஸ்லேயே ஒருத்தர் இருந்தார், அவனுக்கு டான்ஸ் ரொம்ப நல்ல டான்ஸாக வரும். ஆனால் அவன் பண்ணுவான் பாருங்க கிராக்கி. அவன் சொல்லுவான், நீ என்னுடைய பனியன் துவச்சி போடுறியா அப்படின்னு கேட்பான். துவச்சி போடுறான்ப்பா. என் காலை அமுத்தி விட்றியா, இங்கே வா, அங்கே போ, அதை பண்ணு, இதை பண்ணு, என்னென்னமோ சொல்லுவான். ஆனால் என்னுடைய மனசுக்குள்ள ஒன்று மட்டும் இருக்கும், எப்படியாவது கேட்கல, நீ என்னமோ பண்ணப்பா, உனக்கு என்ன வேணாலும் நான் சொல்கிறேன். அவன் நீ என்ன டைரக்டரா, பெரிய டைரக்டராப்பா? இல்லைப்பா, உனக்கு முன்னாடி நான் டைரக்டரே இல்லைப்பா. இல்லை, உனக்கு எப்படி கொடுத்தாங்க அந்த பொறுப்பு? உனக்கு கொடுத்தாங்க, உனக்கு டான்ஸே பண்ண தெரியாது. எவ்வளவு நம்மளை மனசு கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளவு உடைக்க முடியுமோ அவ்வளோ உடைப்பான். ஆனாலும் என்னுடைய நினைவில் ஒன்று இருக்கணும், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, என்னை என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனால் அந்த டான்ஸை மட்டும் கற்றுக் கொடுத்துருப்பா. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த காலங்கள் முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்ததே என்ன கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ சின்ன பிள்ளைகளுடைய ஊழியத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கொடுத்த ஊழியமே, ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு 4 பேர் தான் வருவாங்க. ஆனால் விபிஎஸ் நடத்தினா 100 பேர் வருவாங்க. சண்டே ஸ்கூல் நடத்தினா 100 பேர் வருவாங்க. அவ்வளோ சண்டே ஸ்கூல் ஊழியம் தான் இந்த ஊழியத்தினுடைய ஆணி வேறே என்ன அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 o'clock இருந்து 6 o'clock வரைக்கும் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துவோம் பாருங்க. குறைஞ்சது 100 பிள்ளைங்க வருவாங்க. ஆனால் பிலீவர்ஸ் 4 பேர் தான் இருப்பாங்க. இந்த ஏரியாக்கார எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே சில இன்சிடென்ட் நடக்கும்போது நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், என்னுடைய அனுதன வாழ்க்கையை எனக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்துருக்கிறத எக்காரணம் கொண்டு நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, டிஸ்கண்டினியூ பண்ணிடக்கூடாது, நான் விட்டுறக்கூடாது. அந்த வேலையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதை நான் நேர்த்தியாய் நான் செய்வேனே. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஒரு நாள் ஆண்டவர் என்னை நினைப்பார். கர்த்தர் என்னை நடத்துகிறதே அந்த பாதைக்காக தான் கர்த்தர் நடத்துகிறார். அதனால நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய அனுதின காரியத்தை எதுக்காகவும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் சில காரியத்தை நான் விடாம கண்டினியூவா செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என் தலையின் மேல கர்த்தர் வைப்பீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்ன நடந்தால். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, நீதான் மகளே, நீதான் மகனே. கர்த்தர் உங்களை யோசேப்பை போல கர்த்தர் அழைப்புற. இல்ல, அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த போதிலும் அவனுடைய வேலையில உண்மையா இருந்த அந்த வேலையை யாருக்காக விட்டு கொடுக்கல, தன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நேர்த்தியாய் செய்தானே. அவ்வளவுதான். இந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்துருச்சு, நான் எதுக்கு செய்யணும், நான் இனி என்ன செய்ய போறேன்?
நான் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன், நான் வந்து உயர்ந்து என்ன பண்ண போறேன், நான் நல்ல பேர் எடுத்து என்ன பண்ண போறேன், அப்படி யோசேப்பு ஒரு காலத்திலும் நினைக்கவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் இனி நல்ல பேர் எடுத்து என்ன பாஸ்டர் பண்ண போறேன், நான் என்ன பாஸ்டர் பண்ண போறேன், இதுவரையிலும் நல்ல பேரெல்லாம் எடுத்தது போதும், இதுவரையிலும் முன்னாடி நின்னது போதும், இதுவரையிலும் உழைச்சதெல்லாம் போதும், இதுவரையிலும் சம்பாரிச்சதெல்லாம் போதும், என்னமோ தெரியல. அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு இந்த மாதிரி வார்த்தை உங்களுடைய இருதயத்துல வந்துட்டே இருக்கலாம், போதும் போதும் போதும். ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சி சொல்றாரு, நீ ஏன் மகளை அப்படி சொல்ற, நீ ஏன் மகனை அப்படி சொல்ற, அப்படி கிடையாது. நீ செய்கிறதை சந்தோஷத்தோடு செய்து கொண்டே இரு. நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். அன்றைக்கு வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பாக, அங்கீகரிக்காத மனிதர்களுக்கு முன்பாக ஒரு அங்கீகாரத்தை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில எந்த இன்சிடென்ட் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது ஒரு நாளும் அனுதினமும் நான் செய்கிற வேலையை அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பாதிக்கவே கூடாது. எது நடந்தாலும் அது பாதிக்கவே கூடாது. எது நடந்தாலும் உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், எது வேணாலும் நடக்கட்டும், ஆனால் அவங்களுடைய காரியங்கள் என்ன அது பாட்டுக்கு அழகாக நடந்துட்டே இருக்கும். கஷ்டம்தான், வலிதான், மனவேதனை தான். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இது நடந்ததுனால இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், இது நடந்ததுனால இதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை தடுக்கவே மாட்டாங்க. ஒரு 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 பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் எப்போ கட்டப்படும் நினைக்கிறீங்க? அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற, அந்த பிஸ்னஸை நடத்துகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவு வேணும், ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால், எது நடந்தாலும் இது என்ன பண்ணணும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் இது நடக்கணும். அதுதான் விஷன், அதுதான் தரிசனம். ஆனால் எடுத்த உடனே எல்லாமே சரியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை விடக்கூடாது அப்படின்னா, நான் அதை விட்டுற மாட்டேன். சிலர் வந்து ரொம்ப அதில் தப்பு பண்ணுறாங்க. எது நடந்தாலும் உடனே வந்து லீவ் போட்டுறது, எது நடந்தாலும் உடனே வந்து இனி என்னத்தை, எது நடந்தாலும் சமைக்க மாட்டேன், எது நடந்தாலும் இந்த மாதிரி இதை போக மாட்டேன், எது நடந்தாலும் இதை சம்பாதிக்க மாட்டேன். இப்படியே வந்து ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம எப்படி வளர முடியும், எப்படி உயர முடியும்? அதை செய்யவே முடியாது. நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கங்க. ஆண்டவரே, எனக்கென்று நீர் கொடுத்துருக்கிற, எனக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த பாதையை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எது நடந்தாலும் என்னுடைய காரியத்தை நான் செய்யக்கூடிய பெலத்தை கர்த்தர் எனக்கு தள்ளுகிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கு. காலையில் 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போகக்கூடிய பெலத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்கு வரல. நான் போகணும் ஆண்டவரே, அந்த இடத்துல நான் நிற்கக்கூடாது ஆண்டவரே. அது பாட்டுக்கு அந்த இடத்துல எனக்குள்ள வலி இருக்கும். ஆனால் அந்த வலிகள் சில நேரத்தில் எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், நன்மையாய் வெளிப்படும். நமக்கு வருகிற அத்தனை சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை அதில் ஆண்டவரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி, ஜபத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் அதில் ஒரு நன்மையை உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். ஹல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு எனக்கு அதை நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணினார். ஆமேன். என்னுடைய அனுதின வாழ்க்கையை, நான் கொடுத்த தீர்மானத்தை, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த இன்சிடென்ட் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னார், ஒரு நாளும் நிறுத்தவே நிறுத்தாது. சிலர் ஒருவேளை, சில மனிதர்களை ஒருவேளை இழந்திருப்பீங்க. சிலர் உங்களை விட்டு, நம்பிக்கைக்குரிய நபரெல்லாம் உங்களை விட்டு கடந்து போவார்கள். ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் சிலரை இழந்ததனுடைய வலி இருக்கலாம். ஆனால் எதுக்கு கல்லறை தோட்டம், எதுக்கு கல்லறை வரைக்கும் அப்படின்னா, அவ்வளோதான். கல்லறை தோட்டத்தில் போய் அந்த சரீரத்தை போய் விதைச்சிட்டோன்னு வைங்களேன், அதோட சொல்லுங்க, நிறைய பேர் வார்த்தையே வர மாட்டேங்குது. கல்லறை தோட்டத்தில் போய் விதைச்சிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு நம்ம பார்க்குறது எப்போ பார்ப்போம்னா, ஆண்டவருடைய வருகையில் அவங்க ஆண்டவரோட நடந்திருப்பாரானால் அங்கே பார்ப்போம், அவங்கள நம்ம அங்கே பார்ப்போம். இந்த ஒரு தரிசனத்தோட யார் அப்படியே எழும்பி வர்றாங்களோ அவர்கள் தான் எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் தான்.
யாரோ ஒருத்தருடைய ஒரு சில மனுஷங்களுடைய உங்களுடைய மனசில் அப்படி இருக்கலாம். தயவு செய்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தையை தயவாய் நீங்கள் கேளுங்கள், தயவாய் கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில உள்ள நிகழ்வுகள் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா பாதிக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள்.